Hello friends, Honorல இப்போ ரீசெண்டாக 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Honor 9A அண்ட் Honor 9S அப்படின்ற ஃபோன் தான். 10,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு ஃபோனும் 6,500 ரூபாய்க்கு ஒரு குட்டி ஃபோனும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ஃபோனுமே கம்மி பட்ஜெட்டாக இருக்கே வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த ஃபோனை. யாரெல்லாமே இந்த ஃபோனை வாங்கலாம், யாரெல்லாம் இந்த ஃபோன் வாங்க வேணாம், என்னோட ஹானஸ்டான குயிக் ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். இதில் சில சட்ட சிக்கலும் இருக்குது, அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஃபோனையுமே சேம் டைமில் அன்பாக்ஸ் பண்ணி குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஹானரோட 9A எப்பயுமே இந்த பக்கம் தான் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா 9S. எஸ் அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு நினச்சிக்கங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், சின்ன ஃபோனு. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பார்க்கும்போது குழப்பம் இல்லாமல் இருக்குன்றனால தான் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 9Aல 10 வாட்ஸ் அடாப்டர், 9Sல 5 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் கேஸ் 9Aல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 9Sல எந்த ஒரு கேஸுமே வரல. இந்த 2 மொபைலுக்கும் நிறையா வித்தியாசம் இருந்தாலும் டிசைன் அண்ட் டிஸ்பிளேல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் தனியாக இதை பார்த்துட்டு மீதியெல்லாம் டக்குன்னு கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 9A எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.3 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியலாகவே இந்த ஒரு டிஸ்பிளே ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. 185 கிராம் இருக்குது. பட் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால ஈஸியாக ஹோல்டு பண்ணிடலாம். அதே போல் சிங்கிள் ஹேண்ட்லேயும் நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்குது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு டிசைன் ரியலாகவே ஒர்த்தாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். 9S அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டிசைனோ அந்த டிசைனில் இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பெசல்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கலாம் என்னோட கருத்து. ஏன்னா 6,500 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5.45 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய மாடலில் எனக்கு வேணும், அந்த மாதிரி ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் இந்த டிசைன் சூட்டபுளாக இருக்கும். ஸோ வயசானவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம். பட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு காம்பேக்டாக வேணும், பாக்கெட்டில் வச்சா இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு டிசைனை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கானது 9Sல தான் ஆக்சுவலாக இதில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கிடையாது. பாட்டமில் ஸ்பீக்கரும் கிடையாது. ஏன்னா ஸ்பீக்கர் இல்லையா, ஸ்பீக்கர் இல்லாமல் எப்படி ப்ரோ அப்படின்னீங்கன்னா இயர்பீஸையே அவங்க ஸ்பீக்கராக மாற்றிட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா டாப் பிராண்ட் ஃப்ளாக்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா இயர்பீஸை ஸ்பீக்கராக மாற்றுவாங்க, பாட்டம்லேயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க ஸ்டீரியோவா. இவங்க பாட்டத்தில் உள்ளதை தூக்கிட்டு மேலே உள்ளதை இயர்பீஸை ஸ்பீக்கராக மாற்றி வச்சுருக்காங்க, வேறு லெவலில். இந்த சைடு 9A பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா அப்படின்றனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். 512 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னபிளாக SD கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியுது. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 9A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, 10 வாட்ஸ் அடாப்டர். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2.25 மணி நேரத்தில் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியான டிவைஸ், இதுக்குள்ளே எவ்வளோ பேட்டரி 3000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் 5 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ OS பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சட்ட சிக்கலே இந்த OSல தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஹானரோட 9X Pro வீடியோலேயே கிளியராக அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் ஆப்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த 2 மொபைலில் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுளோட எந்த ஒரு சப்போர்ட்டுமே இந்த டிவைஸ்க்கு கிடையாது. ஆண்ட்ராய்டு அந்த OS மட்டும்தான் இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. கூகுள் சம்மந்தமாக எந்த ஒரு ஆப்புமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணவே முடியாது. கூகுள் ப்ளே ஸ்டோர் கொண்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு டிவைஸை வாங்கிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரை காணாமேன்னு தேடாதீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப் கேலரி அப்படின்றத ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நிறைய ஆப்ஸ் இப்போ ரெகுலராக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கூடிய சீக்கிரம் நிறைய ஆப்பும் ஆட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய ஆப்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் போயிட்டு APK மிரர் இந்த மாதிரியான ஆப்லாம் கூட போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப்ஸ் எல்லாமே. பட் கூகுள் ஆப் எதுவுமே சப்போர்ட் ஆகாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்களோட OS பார்த்தீங்கன்னா மேஜிக் UI 3.1 ஆண்ட்ராய்டு 10 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில்
இதுலேயும் ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. தனியாக ஃபோல்டராக பிரித்து போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9Aல ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. சேம் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 9Sலையுமே 8 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கான ஃபோட்டோ சாம்பிளுமே இப்போ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே போல் 9Aல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 13 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட வருது. இதில் வைட் ஆங்கிள் கேமரா 5 மெகா பிக்சல் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் 9Sல பார்த்தோம் அப்படின்னா கடமைக்குன்னு ஒரு பேக் சைடில் ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு டியூவல் கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். பட் அது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னதாக ஒரு ஓட்டையெல்லாம் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கேமராவை பொறுத்த வரைக்கும், ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ்லேயும் சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ P22 அப்படின்ற ப்ராசஸர். ஸோ இதை யூஸ் பண்ணி பப்ஜி லைட் விளையாட வேணும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் பப்ஜியெல்லாம் இதில் வந்து ப்ளே பண்ண முடியாது. நார்மல் யூஸ் டே டு டே வந்து நான் நார்மலாக ஃபோனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வேணால் பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த டிவைஸை வாங்கலாம் வாங்க வேணாம் அப்படின்ற என்னோட சஜஷனை சொல்லிடுறேன். நீங்கள் கேமராக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 டிவைஸுமே நீங்கள் வாங்க வேணாம், வேறு டிவைஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்காது. மற்றபடி 9Aவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கணும் ப்ரோ. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கணும். இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை விரும்புகிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதோட டிஸ்பிளே, பேட்டரி பேக்கப் எல்லாமே சூப்பராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எதிர்பார்க்காதீங்க. பட் இந்த சைடு ரொம்பவே காம்பேக்டாக பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கணும். வயசானவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து கொடுக்கணும், சின்ன ஃபோனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையுமே நான் சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். பட் உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் ப்ரைஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9A வந்து 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா 2GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 6,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸை சொன்னோடனே இது வாங்கலாமா வேணாமா நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே நம்ம வந்து 10,000 ரூபா செக்மெண்ட்டில் என்னெல்லாம் ஃபோன்ஸ் பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டில் இதுவும் வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கலாம். ஏன்னா அந்த லிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இன்னொரு 3-4 நாளில் அந்த வீடியோ வரும்போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோட கருத்துக்களையும் அதை கிளியராக நான் சொல்லியிருப்பேன். எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் டிசைட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.